வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். எல்லாருக்குமே இப்போ இந்த எக் ஃப்ரீசிங்னா என்னங்கிறது தெரியல, ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. இந்த எக் ஃப்ரீசிங்னா என்ன, இந்த எக் ஃப்ரீசிங் யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம பிறக்கும் பொழுதே இத்தனை கருமுட்டை தான் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் ஒரு ஏஜ் ஆக ஆக நம்ம ஓவிலேஷன் சைக்கிள் ஒரு மாதத்துக்கும் வரதுனால அதுக்கு நம்மளுக்கு கம்மியாயிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குவாலிட்டி ஆஃப் தி எக்கும் கூட நம்மளுக்கு மாதம் போக போக கம்மியாயிட்டே போகிறதுக்கான சான்ஸு நிறையவே இருக்குது. ஸோ ஒரு ஏஜில் ஒரு 30 வயசு தாண்டி இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கல, இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு பட் உங்களுக்கு கெரியர்னால அந்த ஒரு குழந்தை இமீடியட்டாக நீங்கள் பிளான் பண்ணலை, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இந்த எக் ஃப்ரீசிங் பற்றி நீங்கள் கண்டிப்பாகவே யோசிக்கலாம். ஸோ இந்த எக் ஃப்ரீசிங்கோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஓவரீஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்மோன்ஸ் கொடுத்து அந்த ஓவரீஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு ஃபாலிக்கிள் சைஸ் எப்படி ஆகுதுங்கிறத நம்ம சீரியலாக மானிட்டர் பண்ணி, அல்ட்ராசவுண்ட் மூலமாக நம்ம சீரியலாக மானிட்டர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு அந்த ஃபாலிக்கிள்ஸ் வரும்பொழுது அந்த எக்கை நம்ம ரெட்ரீவ், ஒரு செடேஷன் மாதிரி ஒரு மினிமல் அனஸ்தீசியா கொடுத்து அந்த எக்கை நம்ம ரெட்ரீவ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் எக் ஃப்ரீசிங்குங்கிறது. ஸோ இப்போ இந்த எக் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டாக்டர் என்னால் நேச்சுரலாக கன்சீவே ஆக முடியாதா அப்படின்னா, இந்த ஃப்ரீஸ் பண்ண எக்கை வச்சுட்டு உங்களால் நேச்சுரலாக கன்சீவ் பண்ண ஆக முடியாது. அதுக்கு உங்களுக்கு ஐவிஎஃப் மூலமாக தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சிங்கிறது நடக்கும். பட் அது இல்லாமல் நீங்கள் தன்னாலேயே நேச்சுரலாக கன்சீவ் ஆறீங்கன்னா அதில் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. யூ கேன் ட்ரை டு கன்சீவ் நேச்சுரலி பை யோர் செல்ஃப் ஆல்சோ. ஸோ எக் ஃப்ரீஸ் பண்ணிட்டா நம்ம அதை வச்சு மட்டும்தான் நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இது யாருக்கு பண்ணலாம்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டர் ஒரு 30s லேட் 30s இருக்கிறவங்க எனக்கு இன்னும் எக் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறத விட, நீங்கள் உங்கள் ப்ரெக்னென்சியை அவ்வளோ தள்ள போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா முன்னாடியே நீங்கள் எக் ஃப்ரீஸ் ஒரு 30s ஏர்லி 30s இருக்கும் பொழுதே நீங்கள் அந்த எக் ஃப்ரீஸ் பண்ணுறது வில் பி அ பெட்டர் சிச்சுவேஷன். Because quality of egg to the number of oocytes will be better in your earlier times than in your late 30s and the later age group. And இன்னொரு காமனாக எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னென்னா, நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ரோசன் எம்ப்ரியோ, இந்த ஃப்ரீஸ் பண்ண எக்லேருந்து வர எம்ப்ரியோவில் வேறு எதுவும் இஷ்யூஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நம்ம நேச்சுரலுக்காக கன்சீவ் ஆகிற எம்ப்ரியோக்கும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் எக்லேருந்து எடுக்கிற ஒரு ஐவிஎஃப்பில் வர ப்ரெக்னன்சிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இதனால வராதே தவிர இட் வில் ஆல் பி த சேம்.